கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம தரம் 7 தமிழ் பாடம் படிக்க போறோம். இதுல உங்களுக்கு 21 பாடம் இருக்குது. இப்ப அதுல முதலாவது பாடம் அந்தரே கதைகள். சரியா? இப்ப இந்த அந்தரே கதைகள் இதை பத்தி பார்ப்போம். இதுல என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இந்த அந்தரே அப்படின்றவர் இப்ப இலங்கையில சிங்களவர் எப்படி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒப்பான ஒருவரா தான் இந்த அந்தரையை குறிப்பிடுறாங்க. இது ஒரு சிங்கள நூல் தான். அதை தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதை தான் இங்க கொடுத்திருக்கிறாங்க. 2ம் 3ம். அந்தரே பிஞ்சில் பழுத்த பழம். இளம் வயசிலேயே சாமர்த்தியம் காட்ட தொடங்கி தன் பெருமையை நிலைநாட்டியவன். அந்தரே பிஞ்சில் பழுத்த பழமா? பிஞ்சில் பழுத்த பழம் அப்படின்னு சொன்னா சின்ன வயசுலேயே நல்ல பலசாலி, திறமையானவர், துடிப்பானவங்க அப்படி இருக்கிறவங்கள தான் அப்படி இருக்கிறவங்கள சொல்றதுதான் இந்த பிஞ்சில் பழுத்த பழம் அப்படின்றது. அப்ப அந்தரையும் அந்த மாதிரி ஒரு ஆளாதான் இருந்திருக்கிறாரு. இவர் சின்ன வயசுலயே சாமர்த்தியமான ஒருத்தவரா இருந்திருக்கிறாரு. சிறுவனாக இருந்த அந்தரே ஒரு நாள் தன் தந்தையை ஏமாற்ற முடிவு செய்தான். சாப்பிட்டு கொண்டிருந்த தன் தந்தையை பார்த்து, அப்பா, உங்களுக்கு கணக்கு தெரியுமா என்று கேட்டான். தெரியும் என்று கூறிவிட்டு தலையசைத்தார் தந்தை. அப்ப ஒரு நாள் அந்தரே என்ன செஞ்சிருக்கிறாரு, தன்னோட தந்தைய எப்படியாவது ஏமாற்றுவோம் அப்படின்னு சொல்லி தந்தை கிட்ட கேட்கிறாரு. தந்தை, உங்களுக்கு கணக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்தரையினுடைய தந்தை தெரியும் அப்படின்னு சொல்லி அவரு தலையசைத்திருக்கிறாரு. உடனே மேசையில் இருந்த 2 பணியாரங்களையும் தன் 2 கைகளிலும் எடுத்து வைத்து கொண்ட அந்தரே, அப்பா, என் கையில் இப்போது 3 பணியாரங்கள் இருக்கின்றன என்பது என் அபிப்பிராயம். நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டான். அப்ப அந்தரே என்ன செஞ்சிருக்கிறாரு, அவங்களோட தந்தை கிட்ட கேட்டிருக்காரு, என்ன உங்களுக்கு கணக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு தந்தை என்ன சொல்றாரு, ஆமாம் அப்படின்னு சொல்லி அவரு தலைய ஆட்ட, திருப்பி அந்தரே என்ன செய்யறாரு, மேசையில இருக்கிற 2 பணியாரங்களை எடுக்கிறாரு. 2 பணியாரங்களை எடுத்துக்கொண்டு அவர் தந்தை கிட்ட சொல்றாரு, என் கையில 3 பணியாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது 3 பணியாரங்கள் இருக்கிறது அப்படின்றது என்னோட அபிப்பிராயம், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. புலிக்குட்டிக்கு உள்ள திறமை பெரும் புலிக்கு இல்லாமல் போய்விடுமா என்ன? அப்ப இங்க இதுல புலிக்குட்டியும் புலிக்குட்டி அப்படிங்கிறது அந்தரையை குறிப்பிடுறாங்க. இதுல புலி அப்படின்றது அந்தரையனுடைய தந்தையை குறிப்பிடுறாங்க. சரியா? அப்ப புலிக்குட்டிக்கு உள்ள திறமை பெரும் புலிக்கு இல்லாமல் போய்விடுமா என்ன? அப்ப மகனுக்கே இவ்வளவு திறமை இருக்கும் போது அவனினுடைய அப்பாவுக்கு அவ்வளவு திறமை இருக்காதா அப்படின்றதான் இதுல கேக்குறாங்க. அந்தரையின் தகப்பனாரும் சளைத்தவர் அல்ல. மகனின் கேலியை உடனே புரிந்து கொண்ட அவர் சிரித்தபடி, அந்தரே, உன் கையில் 2 பணியாரங்கள் தானே இருக்கின்றன. 3 பணியாரங்கள் இருக்கின்றன என்றால் அதை நிரூபித்து காட்ட வேண்டும். எங்கே நிரூபி பார்ப்போம் என்றார். அப்ப அவர் மேசையிலிருந்து எடுத்தது 2 பணியாரங்கள் தான். அப்ப அது தந்தைக்கு தெரியும், இவர் கையில 2 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப இவர் தன்னை ஏமாற்றுறதுக்கு தான் அந்தரை இப்படி சொல்றாரு அப்படின்றத அந்தரையோட தந்தை புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுட்டு அவர் என்ன சொல்றாரு, இப்போ உன் கையில 3 பணியாரங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த 3 பணியாரங்கள் தான் இருக்குது அப்படிங்கறத நீ எனக்கு நிரூபிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி அந்தரையினுடைய தந்தை அந்தரைக்கு சொல்றாரு. அந்தரே உடனே சிறிய கனைப்புடன் தன் கூற்றை நிரூபிக்க ஆரம்பித்தான். அதாவது அவரு மெல்ல சிரிச்சிட்டு, நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பா, இதோ கவனியுங்கள். பணியார எண்ணிக்கையை எண்ணட்டுமா? பணியாரம் 1, பணியாரம் 2,
ஒன்றும் இரண்டும் 3 பணியாரம் என்றான் சிறுவன். அப்ப அவர் அப்பா கிட்ட நிரூபிக்கிறாரு. எப்படி நிரூபிக்கிறாரு? 2 கையில 2 பணியாரம் இருக்கு. இது வந்து ஒரு பணியாரம், கையில இன்னொரு கையில இருக்குது 2 பணியாரம், 2யும் சேர்த்தா வந்து 3 பணியாரம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படி சொல்லிட்டு நான் வந்து தந்தைய வந்து ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அந்தரைக்கு வந்து சந்தோஷமா இருந்துச்சு. மகனின் வெற்றி சிரிப்பு ஓயும் முன்பு, அந்தரே, நீ நிரூபித்தது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. நிச்சயமாக உன் கையில் 3 பணியாரங்கள் தான் இருக்கின்றன என்று தம் மகனின் சாமர்த்தியத்துக்கு சபாஷ் போட்டுவிட்டு தம் திறமையை காட்ட முனைந்தார். அப்ப அவர் என்ன சொல்றாரு? இப்ப அவர் கையில வந்து அந்தரே கையில வந்து 2 பணியாரங்கள் தான் இருக்குது அப்படின்னு தந்தைக்கு வந்து தெரியும். அப்ப இவர் என்ன செய்யறாரு? நான் வந்து தந்தையை வந்து ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. அப்ப அந்த சந்தோஷம் முடிய முன்னுக்கே தந்தை என்ன செய்யறாரு? தந்தை வந்து இவரோட திறமைய வந்து காட்டுறதுக்கு முனைகிறாரு. சரி, உன் கையில வந்து 3 பணியாரங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரு தன் மனசுக்குள்ள வந்து சிரிச்சு கொள்றாரு. அந்தரே, எங்கே அந்த 3 பணியாரங்களையும் மேஜை மேல் வை என்றான். அப்ப அந்தரை விட்டு தந்தை என்ன சொல்றாரு? உன் கையில வந்து 3 பணியாரங்கள் தானே இருக்குதுன்னு சொல்ற. அப்ப அந்த 3 பணியாரங்களையும் வந்து நீ மேசையில வை அப்படின்னு சொல்லி தந்தை வந்து சொல்றாரு. சரி, நம் வீட்டில் இப்போது 3 பேர் இருக்கின்றோம். உன் தாய், நீ, நான். எனவே நீ கணக்கிட்ட இந்த 3 பணியாரங்களையும் நாம் 3 பேரும் பிரித்து சாப்பிடுவோம் என்று கூறி மேசையில் இருந்த 2 பணியாரங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு, இது உன் அம்மாவுக்கு, இது எனக்கு, 3வது பணியாரத்தை நீ சாப்பிடு என்று சொல்லிவிட்டு ஒன்றை மனைவியிடம் கொடுத்து மற்றதை பிட்டு தம் வாயில் போட்டுக்கொண்டார். மூக்கறுப்பட்ட அந்தரே தந்தையின் முன் தலை குனிந்து நின்றான். அப்ப இவர் என்ன சொன்னாரு? 3 பணியாரங்கள் தான் உன் கையில இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த 3 பணியாரங்களையும் நீ மேசையில வை அப்படின்னு சொல்லி தந்தை சொல்றாரு. ஆனா அந்தரை கிட்ட இருக்கிறது வந்து 2 பணியாரங்கள் தான். அப்ப 2 பணியாரங்களையும் வச்சோன்னு தந்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ உன் கையில 3 பணியாரங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல வந்து 3 பேர் இருக்கிறோம். நீ, நான், உன்னோட அம்மா. இப்போ 3 பேருக்கு வந்து இந்த பணியாரத்தை வந்து பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு? ஒரு பணியாரத்தை தந்தை எடுத்துக்கிறாரு, இன்னொரு பணியாரத்தை வந்து தாய்க்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 3வது பணியாரத்தை வந்து நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லி தந்தை வந்து அந்தரைக்கு சொல்றாரு. சொல்லிட்டு தன்னோட மனைவிக்கு ஒன்று கொடுத்துட்டு இவர் ஒன்று எடுத்துக்கிறாரு. அப்ப அந்தரை என்ன செய்யறாரு? தந்தை முன்னுக்கு வந்து தலை குனிஞ்சு நிற்கிறாரு. 2வது வந்து மாட்டை போல். சிறு வயசிலே அந்தரே துடுக்குள்ள பையன். அவனை கட்டுப்படுத்துவது மிகவும் சிரமம். அப்ப அந்தரை வந்து எப்படியானவரா? நல்ல துடுதுடுப்பான ஒரு பையன். அதான் வந்து துடுக்குள்ள பையன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாள் அந்தரையின் பக்கத்து வீட்டில் ஒரு கல்யாணம் நடைபெற்றது. அந்தரையின் குடும்பத்தினரை அந்த வீட்டாரின் விருந்துக்கு அழைத்திருந்தார்கள். அப்ப ஒரு நாள் என்னன்னா, அந்தரையினுடைய வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு கல்யாண வீடா. அப்ப அவங்களோட வீட்டுக்கு விருந்துக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க? அந்தரை வீட்டுல இருக்கிறவங்களை வந்து அழைச்சிருக்கிறாங்க. அந்தரையை அழைத்து கொண்டு கல்யாண வீட்டுக்கு போக அவனுடைய பெற்றோர் ஆயத்தமானார்கள். அந்தரையின் குறும்புத்தனங்களை அறிந்த அவனுடைய தாய் வழியில், அந்தரே கல்யாண வீட்டில் மாடு மாதிரி வாய் திறக்காமல் மிக அமைதியாக இருக்க வேண்டும் என்று புத்திமதி கூறினாள். நல்லதம்மா, அப்படியே இருக்கின்றேன் என்றான் அந்தரே. இப்ப அந்தரே வந்து எப்படி குறும்புத்தனம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல இருக்கிற தாயா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே தெரியும். அப்ப நாம வந்து இன்னொரு வீட்டுக்கு வந்து போறோம். அப்ப அந்த வீட்டுக்கு போகும்போது நாம வந்து இந்த சுட்டித்தனங்களை வந்து அங்க செய்யக்கூடாது. அங்க வந்து அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக
தாய் என்ன சொல்றாங்க, போகும்போதே வந்து நீ வந்து அந்த வீட்டுல வந்து மாடு போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா என்ன, தான் அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து மாடு மாதிரி இருக்கணும் அப்படிங்கறது வந்து அதை தான் வந்து சுட்டி காட்டுது. அப்ப நீ வந்து அந்த கல்யாண வீட்டுல மாடு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாய் வந்து சொல்ல, அதுக்கு அந்தரையும் வந்து சரி அம்மா நீங்க சொல்ற மாதிரியே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கல்யாண வீட்டில் வெகு விமர்சையாக விருந்து நடைபெற்றது. விருந்துக்கு பின் மகிழ்ச்சி பொங்க அமர்ந்திருந்த எல்லா விருந்தினர்களும் கதைகள் சொல்லி நேரத்தை இன்பமாக கழிக்க எண்ணி ஆளுக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்ப கல்யாண வீட்டுக்கு போயிட்டாங்க. கல்யாண வீட்டுக்கு போய் அங்க விருந்து முடிய எல்லாரும் வந்து இப்ப கல்யாண வீட்டுல ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு சொன்னா அவங்க வீட்டுல இருக்கிற கதைகளை வந்து கதைப்பாங்க. அப்ப அவங்களும் வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட கதையை வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எப்போதும் சபைகளில் கதை சொல்ல முன்னுக்கு நிற்கும் அந்தரைக்கு வாய்ப்பொத்தி அமைதியாக இருப்பது தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டமாக இருந்தது. அதாவது அந்தரை வந்து எதுக்குமே வந்து பயப்பட மாட்டாரு. அப்ப சபைகள் அவர் என்ன செய்வாரு, எந்த விஷயமா இருந்தாலும் உடனே வந்து பேசுறவர் தான் வந்து அந்தரை. அப்ப இப்படி ஒரு இடத்துக்கு அவரை கூட்டிகிட்டு போயிட்டு நீ பேசாம மாடு போல இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, இவருக்கு வந்து அப்படி இருக்க முடியல. அப்ப இவர் வந்து வளமையா பேசி பேசி வந்து இவருக்கு பழக்கமாகிருச்சு. அப்ப அந்த இடத்துல போயிட்டு இவருக்கு அமைதியா இருக்கல, ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படின்ற மாதிரி இவருக்கு இருக்குது. ஆனால் தாயின் வேண்டுகோளை மீறக்கூடாது. ஆனா தாய் என்ன செஞ்சாங்க, அங்க இருந்து வரும் போதே சொல்லிதான் கூட்டிட்டு வந்தாங்க, அங்க வந்து பேசாம இருக்கணும் அப்படின்னு. அப்ப இவருக்கு வந்து ஏதாவது செய்யணும். இன்னொன்னு வந்து தாய் வீட்டு பேச்சையும் வந்து இவரு மீற முடியாது. ஆகவே அந்தரே ஒரு உத்தியை கையாண்டான். அப்ப அந்தரை வந்து ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி அவரு யோசிக்கிறாரு. விருந்தாளிகளின் மத்தியில் கையையும் காலையும் ஊன்றி மாட்டை போல் நடக்க ஆரம்பித்தான். அப்ப எல்லாம் விருந்தாளிகள்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப இவங்களோட அம்மா வந்து பேசக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. அப்ப இவர் என்ன செய்யறாரு, மாடு போல தன்னோட காலையும் கையையும் வந்து குனிந்தபடி போட்டு மாடு மாதிரி வந்து இவர் நடந்து போறாரா அந்த விருந்தாளிகளுக்கு மத்தியில. குனிந்த தலையுடன் முட்டிக்கால் போட்டு மாடு மாதிரியா அசைய ஆரம்பித்த அந்தரே பக்கத்தில் இருந்த ஒருவரை ஒரு முட்டு முட்டினான். அடுத்து இன்னொருவரை பலங்கொண்டு மட்டும் முட்டினான். அப்ப இவர் என்ன செய்யறாரு, மாடு மாதிரி விருந்தாளிகள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வந்து போய்கிட்டு இருக்காரு. போகும்போது ஒருத்தரை வந்து இவரு முட்டுறாரு. முட்டிட்டு இன்னொருத்தரை என்ன செய்யறாரு, அவருக்கு நல்லா பலமா முட்டுற வரைக்கும் அவரை வந்து முட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அந்தரேயின் சுட்டித்தனத்தை கண்ட தாய் கலங்கி போய், அந்தரே என்ன செய்கின்றாய் என்று சற்று கோபத்தோடு கேட்டாள். அப்ப அந்தரே வந்து இப்படி நடந்து போகையில அவங்களோட தாய் வந்து கண்டுட்டாங்க. அப்ப கண்டுட்டு என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. அப்ப கோபம் வந்து அந்தரே என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோபமா அந்தரையிட்ட வந்து கேக்குறாங்க. ஏனம்மா, நீதானே கல்யாண வீட்டில் மாடு மாதிரி இருக்க சொன்னாய், இப்போது என்னை கோபிக்கின்றாயே என்று குறும்பு சிரிப்புடன் கூறினான். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, வரும்போது மாடு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன, நீ பேசாம இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்ப இவர் திருப்பி அவங்களோட தாய்கிட்ட கேட்கிறாரு, நீங்க மாடு மாதிரி தானே இருக்க சொன்னீங்க, அப்படின்னா பேசாம தானே இருக்க சொன்னீங்க, இந்த குறும்புத்தனத்தை செய்யாதீங்கன்னு சொல்லல தானே அப்படின்ற மாதிரி அவங்களோட தாயை பார்த்து இவரு குறும்பு சிரிப்போட சிரிச்சுக்கிட்டு வந்து கேட்கிறாரு. தாய்க்கு விஷயம் புரிந்து விட்டது. அவளும் வெகு சாவதானமாக, அப்படியானால் பொல்லாத்தனம் செய்கின்ற மாட்டை கட்டி போட வேண்டியதுதான் என்று சொல்லிக்கொண்டே அந்தரையை நெருங்கினாள். அந்தரே பயந்து ஒழுங்காக நடந்து கொண்டான். அப்ப இவர் இப்படி சொன்னோன்னு அப்ப தாய்க்கு வந்து புரிஞ்சிருச்சு. அப்ப தாய் என்ன சொல்றாங்க, அப்ப இப்படி இருக்கிற இந்த மாட்டை என்ன செய்யணும், கட்டி தான் போடணும் அப்படின்னு சொல்ல அவர் அந்தரை என்ன செஞ்சிட்டாரு, பயந்துட்டாரு. அப்ப பயந்து என்ன செஞ்சாரு, தான் வந்து ஒழுங்கா நடந்துக்கிட்டாரு. அடுத்து வந்து சீனி ரொட்டியும் அந்தரையும்.
அந்தரேயின் தாய் ஒரு தட்டு நிறைய சீனி ரொட்டிகளை மேஜை மீது வைத்துவிட்டு அவசர ஜோலியாக பக்கத்து கிராமத்துக்கு போயிருந்தாள். அப்ப தாய் என்ன செஞ்சிருக்காங்க, அந்தரையை விட்டு தாய் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சீனி ரொட்டி செஞ்சிருக்கிறாங்க. நிறைய சீனி ரொட்டியை செஞ்சு மேசையில வச்சுட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு அவசர ஜோலி, இப்ப ஜோலி அப்படின்றது வந்து வேலை, அப்ப அவசர வேலையை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பக்கத்து கிராமத்துக்கு வந்து போயிருக்காங்க. சீனி ரொட்டிகள் அந்தரையின் கண்களில் பட்டன. அப்ப தாய் என்ன செஞ்சிருக்காங்க, அந்தரைக்கு தெரியாம தான் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா அந்தரை என்ன செஞ்சிட்டாரு, சீனி ரொட்டி செஞ்சு வச்சிருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. வீட்டில் தாய் இல்லாதது அவனுக்கு நல்ல வாய்ப்பாக இருந்தது. அப்ப சீனி ரொட்டி செஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஆனா வீட்டுல தாய் இல்லை. அப்ப இது வந்து அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பா வந்து இருந்துச்சு. அதை நழுவ விட மனம் இல்லாதவனாய் மேஜை மீது ஏறி சீனி ரொட்டிகளில் ஒரு பகுதியை சாப்பிட்டு தீர்த்தான். அப்ப இவனுக்கு வந்து ஒண்ணு தாய் இல்லை, இன்னொன்று வந்து சீனி ரொட்டியை பார்த்தோன்னா அதை வந்து சாப்பிடணும் அப்படின்னு இவருக்கு தோணுது. அப்ப இவர் என்ன செய்யறாரு, டக்குன்னு மேசையில ஏறி அந்த சீனி ரொட்டியினுடைய ஒரு பகுதியை வந்து என்ன செஞ்சிட்டாரு, சாப்பிட்டாரு. மீதியை முன் இருந்த மாதிரியே அழகாக மூடி வைத்து விட்டான். அப்ப அதை சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சாரு, மிச்சத்தை வந்து முதல்ல அவர் போயிட்டு பார்க்குறப்ப எப்படி சீனி ரொட்டி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு மூடி வச்சுட்டு வந்துட்டாரு. இரவில் சாப்பாடு முடிந்த பிறகு மேல் தீனியாக வழங்க எண்ணி சீனி ரொட்டி தட்டை தாய் திறந்து பார்த்தாள். அப்ப இது வந்து அப்ப தாய் என்ன எப்ப சாப்பிடுறதுக்கு செஞ்சிருக்கிறாங்க, இரவு சாப்பாடு முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்கு தான் வந்து இந்த சீனி ரொட்டியை வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இவர் தான் என்ன செஞ்சிட்டாரு, முதல்ல தாய்க்கு தெரியாம சாப்பிட்டாரு. அப்ப இரவு சாப்பாடு முடிய தாய் என்ன செய்யறாங்க, இந்த அவங்க செஞ்ச சீனி ரொட்டியை வந்து கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வந்து அதை வந்து திறந்து பார்க்குறாங்க. தட்டில் ஒரு பகுதி ரொட்டி குறைவாக இருந்தது. அந்தரேயின் மேல் சந்தேகப்பட்டு அவனை கூப்பிட்டு விசாரித்தாள். அப்ப அந்த தட்டில் அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, சீனி ரொட்டியை வந்து எண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அப்ப இவர் வந்து என்ன, தட்டுல வந்து ஒரு துண்டு வந்து குறையுது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எப்படியுமே வந்து அந்தரை மேலதான் வந்து சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா அந்தரை தான் வந்து சாப்பிட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்தரையை கூப்பிட்டு கேட்குறாங்க. ஓ, அதையா கேட்கின்றீர்கள், பசியோடு இருந்த ஒரு பிள்ளைக்கு பயன்பட செய்தேன் என்றான் அந்தரே முகத்தை அனுதாப தோரணையில் சுளித்து கொண்டே. அப்ப இவங்களை கூப்பிட்டு அந்தரையை கூப்பிட்டு தாய் வந்து சொல்றாங்க, தாய் வந்து கேட்குறாங்க, எங்க நான் வைத்த சீனி ரொட்டியில ஒரு பகுதியை காணா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்தரை என்ன சொல்றாரு, பசியோடு இருந்த ஒரு பிள்ளைக்கு வந்து நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவரை பாவமா சொல்றாரு. தன் மகன் பரோபகார சிந்தனையோடு செய்த வேலையை மெச்சிய தாய் மலர்ந்த முகத்துடன் அந்தரையை பார்த்து கேட்டால், என் அருமை மகனே, பசியோடு இருந்த அந்த பிள்ளை யாரடா? அப்ப இவர் என்ன செஞ்சாரு, அந்தரே வந்து பசியோடு வந்த ஒரு பிள்ளைக்கு தான் வந்து நான் இதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பாவமா சொல்ல, தாய் என்ன செய்யறாங்க, யாரு அப்படி வந்த பாவமா வந்த அந்த பிள்ளை யாரு அப்படின்னு சொல்லி அந்தரை கிட்ட கேக்குறாங்க. அந்தரைக்கு குஷி வந்தது. சற்று உற்சாகமாக, ஏனம்மா தெரியாதா, அந்த பிள்ளை நான் தான் என்று கூறிக்கொண்டே மெல்ல வீட்டிலிருந்து நழுவினான். அப்ப அந்தரை கிட்ட அப்ப அவங்க தாய் வந்து வேற யாரோ ஒரு பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, யார் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி. ஆனா இவர் அந்தரைக்கு என்ன சொல்றாரு, அம்மா இவ்வளவு பாவமா கேட்குறாங்களே அப்படின்னு இவருக்கு வந்து ஒரே சந்தோஷத்துல என்ன சொல்றாரு, ஏனம்மா உங்களுக்கு தெரியாதா, அந்த பாவமான பிள்ளை வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, மெல்ல வீட்டுல இருந்து போறாரு. அப்ப இதுதான் வந்து அந்தரை விட்டு கதைகளாக வந்து காணப்படுது. அப்ப இதுல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒண்ணு அந்தரை விட்டு வந்து குறும்புத்தனங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து சரியான சுட்டித்தனம், அவர் வந்து எந்த விஷயத்துமே வந்து சபையில வந்து டக்குன்னு சொல்லக்கூடியவரா இருக்கிறாரு, நல்ல துடித்துடிப்பானவரா இருக்கிறாரு, சுறுசுறுப்பா இருக்கிறாரு. அப்ப தந்தை அம்மா கிட்ட இவங்களெல்லாம் வந்து அவங்களை ஏமாற்றணும்
அதாவது கேலித்தனமாக ஏமாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து இவரினுடைய குறும்புத்தனங்கள் வந்து காணப்படுது. அதே மாதிரி தாய் வந்து என்ன, தாய்க்கு வந்து அந்தரே வந்து சரியான குறும்புத்தனம்னு தெரியும். அப்ப நம்ம இன்னொரு வீட்டுக்கு போகும்போது, இப்ப கல்யாண வீட்டுல வந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அங்க வந்து நாம ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, நீ மாட்டை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்தரை கிட்ட வந்து சொன்னாங்க. அதே நேரம் தன் பிள்ளை வந்து ஒரு பிழை செய்யும் போது தாய்க்கு வந்து கோபம் வருது. அப்ப அவ வந்து இந்த விஷயத்த வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து பிள்ளை வந்து கேட்குற மாதிரியும் இருக்கு. அப்பதான் வந்து அந்தரை கதையில வந்து குறிப்பிடப்படுது. இதுல இருக்கிற அரும்பதங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுல சாமர்த்தியம் அப்படின்றது வந்து கெட்டித்தனம் அப்படின்னு சொல்லப்படுது. நிரூபித்தல்னு சொன்னா உறுதிப்படுத்துறது. முனைந்தார் அப்படின்றது வந்து முயற்சித்தல். இன்னொன்னு ஜோலி அப்படின்றது வந்து நம்ம வேலையை வந்து சொல்லலாம். சரி, இப்ப வந்து இந்த கதையில வந்து உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்துருக்குறாங்க, அதாவது கேள்வி கொடுத்துருக்குறாங்க. கேள்வியை வந்து வாசிச்சு அதுக்கு பதில் எழுதுவோம். முதலாவது வந்து தன் தந்தையிடம் அந்தரே வினவியது யாது? அப்ப அந்தரே முதல்ல தன்னோட தந்தை கிட்ட என்ன கேட்கிறாரு, உங்களுக்கு கணக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. தன் தந்தையை பார்த்து அப்பா உங்களுக்கு கணக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்ப அந்த கேள்விக்கு பதில் வந்து உங்களுக்கு கணக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்தரை வந்து தன்னோட தந்தை கிட்ட வந்து கேட்குறாரு. இரண்டாவது கேள்வி வந்து அந்தரே தன்னிடம் உள்ளவை 3 பணியாரங்கள் என்பதை எவ்வாறு நிரூபித்தான்? அப்ப அவரு எப்படி நிரூபிச்சாரு? ஒரு பணியாரத்தை கையில எடுத்தாரு, இன்னொரு பணியாரத்தை கையில எடுத்தாரு. ஒரு பணியாரத்துல வந்து இது ஒரு பணியாரம் அப்படின்னு சொன்னாரு, இதை வந்து 2 பணியாரம் அப்படின்னு சொன்னாரு, ரெண்டையும் சேர்த்து 3 பணியாரம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரியா? அப்படி சொல்லிட்டு 3 பணியாரங்கள் என்பதை வந்து அவர் அப்படிதான் நிரூபிச்சிருக்கிறாரு. இந்த பணியாரம் 1, பணியாரம் 2, 1ம் 2ம் 3 பணியாரம் அப்படின்னு சொல்லி சிறுவன் வந்து அந்த 3 பணியாரத்தை வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. அடுத்து 3வது கேள்வி வந்து திருமண வீட்டில் எவ்வாறு இருக்க வேண்டும் என அந்தரேயனுடைய தாய் கூறினாள். அப்ப திருமண வீட்டுல வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி தாய் சொன்னாங்க, இவரு குறும்புத்தனம் கூட, அதனால மாட்டை போல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தாய் வந்து சொன்னாங்க. அந்தரே திருமண வீட்டில், அடுத்த கேள்வி வந்து அந்தரே திருமண வீட்டில் எவ்வாறு நடந்து கொண்டான்? அப்ப தாய் என்ன சொன்னாங்க, மாட்டை போல் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்தரே திருமண வீட்டுல என்ன செஞ்சாரு, அவரு மாடு போல தலையை கீழே போட்டு அவரு விருந்தினர்களுக்கு நடுவுல வந்து சென்றாரு. இதுதான் வந்து அவரு திருமண வீட்டுல நடந்து கொண்ட விதம். அடுத்து 5வது கேள்வி வந்து அந்தரையினுடைய சுட்டித்தனங்களை பட்டியல் படுத்துக. அப்ப அந்தரை என்ன செய்யறாரு, முதல்ல அப்பா கிட்ட உங்களுக்கு கணக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பணியாரங்கள் இருந்தது 2 பணியாரம் தான், ஆனா 3 பணியாரம்னு சொல்லி தந்தைய வந்து ஏமாத்துறாரு. 2வது வந்து இப்ப திருமண வீட்டுக்கு போகும்போது அங்க அம்மா வந்து மாட்டை போல் இருங்க அப்படின்னு சொல்ல இவர் வந்து அம்மாக்கிட்டே திருப்பி கேட்கிறாரு, நீங்க மாடு போல தானே இருக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அங்க என்ன சொல்றாங்க, நீங்க பேசாம தானே இருக்க சொன்னீங்க, அதனாலதான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு வந்து அங்க சொல்றாரு. அதே மாதிரி சீனி ரொட்டி சாப்பிட்டுட்டு என்ன சொல்றாரு, யாரோ பாவமா வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட பாவமா சொல்லிட்டு திருப்பி என்ன சொல்றாரு, அந்த பையன் யாரு அப்படின்னு அம்மா கேட்க நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேலித்தனமா வந்து சிரிச்சுட்டு போறாரு. அப்ப இதான் வந்து அவரினுடைய சுட்டித்தனங்கள். அடுத்த அந்தரையினுடைய குணப்பண்புகளை எழுதுக. அதாவது
அந்தரையின் தாயின் குணப்பண்புகளை எழுதுக. அதாவது அந்தரையோட தாய் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க திருமண வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது தன்னோட பிள்ளை வந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவர் வந்து ஒழுங்காக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து தாய் வந்து அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒழுங்காக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே போயிட்டு அவர் வந்து இந்த மாடு மாதிரி நடந்து போகிறது இப்படி செய்யும் போது தாய்க்கு வந்து தாய்க்கு வந்து கோபம் வருது. ஏன், அவங்களுக்கு வந்து அவங்க சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க இன்னொரு இடத்துக்கு போகும்போது தான் வளர்த்த பிள்ளை வந்து ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அவர் போயிட்டு அங்கே குறும்புத்தனங்கள் வந்து செய்யும் போது தாய்க்கு வந்து கோபம் வருது. கோபம் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாட்டை வந்து கட்டி தான் போடணும் போல அப்படின்னு அதட்ட. அதுக்கு பிறகு வந்து அந்தரை வந்து குழப்பம் இல்லாமல் இருக்கிறாரு. அப்போ இது வந்து தாயினுடைய குணப்பண்புகளாக வந்து காணப்படுது. சரி, அப்போ இதுதான் வந்து அந்தரையினுடைய கதைகள் வந்து அது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு பிறகு வந்து இதில் வந்து ஒரு இலக்கண பகுதி ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்து எழுதுதல். சரியா, பார்த்து எழுதுதல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயத்த என்னது, அது ஒரு சொல்லா இருக்கலாம், ஒரு சொற்றொடரா இருக்கலாம், இல்ல வாக்கியமா இருக்கலாம், இல்ல பந்தியா இருக்கலாம், ஒரு பாடலா இருக்கலாம், ஒரு கவிதையா இருக்கலாம். எதையுமே வந்து புத்தகத்துல என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை அப்படியே வந்து பார்த்து எழுதுறது தான் வந்து, ஒரு பிழையுமே இல்லாம அப்படியே பார்த்து எழுதுறது தான் வந்து நம்ம பார்த்து எழுதுதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப நாம உன்னை பார்த்து எழுதும் போது நம்ம சில விஷயங்களை வந்து அதுல கவனிக்கணும். முதலாவது வந்து எழுத்துக்களை தெளிவாகவும் சீராகவும் எழுதுதல். இரண்டாவது, எழுத்துக்களின் திசைமுகம் பற்றி அறிந்து அதற்கு அமைவாக எழுதுதல். மூன்றாவது வந்து எழுத்துக்களுக்கு இடையேயும் சொற்களுக்கு இடையேயும் ஏற்ற இடைவெளி விட்டு எழுதுதல். நான்காவது வந்து நிறுத்தற்குறிகளை சரியான இடத்தில் இட்டு எழுதுதல். அடுத்து வந்து வரியின் ஆரம்பத்தில் மெய்யெழுத்துக்கள் வராதவாறு எழுதுதல். அடுத்து வந்து எழுத்துறுப்புக்களை பிரித்து விடாது சரியான உயிர்குறிகளை இட்டு எழுதுதல். இப்ப ஒரு பந்தியோ ஒரு பாடலோ ஏதோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதை நம்ம கீழே பார்த்து எழுதும் போது அதை வந்து அவங்க எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அதே மாதிரி நாம தெளிவா கீழே வந்து எழுதணும். அடுத்து வந்து நாம எழுத்துக்களுக்கு இடையேயும் சொற்களுக்கு இடையிலையும் வந்து இடைவெளி விட்டு எழுதணும். இப்ப ஒரு எழுத்துக்களுக்கு இடையில இருக்கிற இடைவெளியும் இரண்டு சொற்களுக்கு இடையில இருக்கிற இடைவெளியும் வந்து கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னு சொன்னா எழுத்துக்களுக்கு இடையில வந்து இடைவெளி கொஞ்சமா விடணும், சொற்களுக்கு இடையில வந்து இடைவெளி கொஞ்சம் கூட விடணும். ஏன்னு சொன்னா ஒரு எழுத்துக்கு பக்கத்துல அடுத்தடுத்து எழுதும் போது எழுத்து வந்து அந்த என்ன சொல் அப்படின்றது வந்து தெரியாது. அப்ப வந்து ஒரு எழுத்துக்களுக்கு இடையில சிறிய இடைவெளியும் இரண்டு சொற்களுக்கு இடையில வந்து கொஞ்சம் பெரிய இடைவெளியும் விட்டு எழுதணும். அடுத்து வந்து நிறுத்தற்குறிகள் வந்து சரியான இடத்துல போடணும். முற்றுப்புள்ளி, காட்புள்ளி, இந்த மாதிரி நிறுத்தற்குறிகள் காணப்படுது. அதை வந்து அங்க வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அதே மாதிரி நிறுத்தற்குறிகளோட வந்து அந்த பந்தியை வந்து எழுதணும். அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு பந்தி வந்து எழுத ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து மெய்யெழுத்துக்கள்ல வந்து எழுதக்கூடாது. மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது இக், இச், இப் அப்படி வருது இல்லையா, அதுகளில் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு பந்தியை வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அது என்ன, காணா, மா, ப அப்படி எழுத்துக்கள்ல தான் வந்து நாம ஒரு பந்தி வந்து எழுதுறதுக்கு வந்து நாம ஆரம்பிப்போம். அடுத்து வந்து எழுத்து உறுப்புகளை வந்து பிரிக்க கூடாது. இப்ப ஒத்த எழுத்துக்கள், இப்ப கா, ப அப்படி எழுதும் போது அது தனி எழுத்தா இருக்கும். அதே நேரம் கா, பா அப்படி இருக்கும் போது காணாவை தனியா அரவு தனியா அப்படி பிரிச்சு எழுதக்கூடாது, ரெண்டையும் வந்து சேர்த்து எழுதணும். அதான் வந்து எழுத்துறுப்புகளை பிரித்து சரியான உயிர்குறிகளை இட்டு எழுதுதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும், வீட்டுல இதுல உங்களோட பாட புத்தகத்துல கொடுத்துருக்கிற இந்த சொற்களை வந்து பார்த்து எழுதணும். அதே மாதிரி இங்க சில வாக்கியங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. சொற்கள் வந்து அந்தரே,
எக்களிப்பு, துடுக்குள்ள, சாமர்த்தியம், நிரூபித்தது, ஆரம்பித்தார்கள், தலையசைத்தார், தொடர்ந்தார், மலர்ந்தது. இப்ப இதுல வந்து வெறும் சொற்கள் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்ப இதுல வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அதே மாதிரி எழுதணும். இப்ப இந்த 2 சொற்களுக்கும் இடையில வந்து சிறிய இடைவெளி இருக்குது. அப்ப இந்த மாதிரி தான் வந்து எழுதணும். அடுத்து வந்து வாக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ராமன் வந்தான், கமலினி பத்திரிகையை படித்தால், மாணவர்கள் பரீட்சைக்கு சித்தியடைந்தார்கள், பாரத போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர், அந்தரே குறும்புத்தனமுள்ள சிறுவனாக இருந்தான். இப்ப எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது 2 எழுத்துக்கு இடையில சிறிய இடைவெளி விட்டுருக்குறாங்க. அதே மாதிரி 2 சொற்கள், இப்ப ராமன் ஒரு சொல், வந்தான் ஒரு சொல். அப்ப இந்த 2 சொற்களுக்கும் இடையில வந்து கொஞ்சம் பெரிய இடைவெளி வந்து விட்டுருக்குறாங்க. அதே மாதிரி இங்க வந்து இது வந்து வெறும் சொற்கள், இது வந்து வாக்கியம் இல்லை, சொற்கள் அப்படிங்கிறதுனால எங்கனையுமே வந்து முற்றுப்புள்ளி வந்து எந்த ஒரு நிறுத்தற்குறியுமே வந்து வைக்கல. அதே வந்து ஒரு வாக்கியமா இருந்துச்சுன்னா அதுல வந்து கண்டிப்பா வந்து ஒரு நிறுத்தற்குறி இருக்கும். ஒரு வாக்கியத்தை நம்ம முடிக்கும் போது கட்டாயம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அப்ப அதான் வந்து நிறுத்தற்குறி. இப்ப இதுல வந்து இந்த வாக்கியங்களை எழுதும் போது இதுல வந்து ஏன்னா முற்றுப்புள்ளி இருக்கிறத வந்து இந்த நிறுத்தற்குறிகளை பார்த்து எழுதணும். அதே மாதிரி ஒரு பந்தி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த பந்தியை வந்து பார்த்து எழுதணும். இப்போ இதில் வந்து என்ன பாருங்க, காட்புள்ளி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இடையில வந்து நிறுத்தற்குறியெல்லாம் முற்றுப்புள்ளி வந்து வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த பந்திகளை வந்து நீங்கள் பார்த்து எழுதணும். அப்போ எந்த நாளும் வந்து நீங்கள் வந்து உங்கள் பாடப்புத்தகத்தில் இருக்கிற ஒரு பந்தியை வந்து நீங்கள் பார்த்து எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் எழுத்தும் வந்து அழகாக இருக்கும். இதை வந்து பயிற்சி செஞ்ச மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி கீழே ஒரு பாடல் ஒன்றும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த பாடலையும் வந்து பார்த்து எழுதணும். நீங்கள் வந்து எந்த ஒரு இப்போ இதில் கொடுத்துருந்த எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் சரி, வசனமாக இருந்தாலும் சரி, இங்கே கொடுத்துருக்கிற பந்தி அதே மாதிரி இந்த பாடல் எதுவாக இருந்தாலுமே இதில் வந்து முன்னுக்கு பாருங்க மெய்யெழுத்து எதுவுமே இல்லை. பாருங்க யா, இ, பா, இ, நா இப்படிதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு வசனமா இருந்தாலும் சொல்லா இருந்தாலும் அதுல முதல் எழுத்து வந்து மெய்யெழுத்தா வராது. சரி, அப்ப இது வந்து இப்ப நம்ம இவ்வளவு நேரம் படிச்சது வந்து அந்தரையினுடைய கதைகள். அப்ப அந்தரையினுடைய கதைகள்ல வந்து அந்தரை வந்து எப்படிப்பட்டவர், அந்தரைக்கு என்னென்ன குணப்பண்புகள் இருக்குது, அதே மாதிரி அந்தரையுடைய தந்தை எப்படி, அந்தரையுடைய தாய் எப்படி, அவங்களினுடைய குணங்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு பிறகு அதுல இருந்த இலக்கணம் பார்த்தோம். இலக்கணத்துல வந்து பார்த்து எழுதுதல் பார்த்தோம். அப்ப இதுல கொடுத்துருக்கிற பயிற்சியை வந்து நீங்க வீட்டுல அதை பார்த்து எழுதுங்க. இப்ப வந்து தரம் 7 இதுல தமிழ் பாடத்துல 2வது பிரதானமான பாடம் வந்து ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது வந்து 6. இதை வந்து எழுதியவர் வந்து தேசிய விநாயகம் பிள்ளை, இவர் தான் வந்து எழுதியிருக்கிறாரு. அப்ப இதை வந்து நம்ம இந்த பாட்டை வந்து பார்ப்போம். கள்ளும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன். இப்ப இதுல வந்து ஆறை பத்தி தான் வந்து சொல்ல போறாங்க. அப்ப ஒரு ஆறு வந்து எப்படி போகும் அப்படின்றத வந்து இதுல சொல்லியிருக்கிறாங்க. கல்லும் மலையும் குதித்து வந்தேன். அப்ப ஒரு ஆறு ஒன்று போகும்போது அது என்ன செய்யும், கல்லா இருந்தாலும் மலையா இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஆறு வந்து போகும். பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன். கல்லும் மலையும் மட்டும் இல்ல, அது என்ன செய்யும், காடா இருந்தாலும் செடியா இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து தாண்டி வரும். எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன். அப்ப பெரிய சமவெளி ஒண்ணு, அந்த சமவெளியில ஆறு எப்படி வருதான், தான் வந்து தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன். அப்ப ஒரு சமவெளியில வந்து ஆறு தவழ்ந்து தவழ்ந்து வருது. கட்டும் அணையேறி சாடி வந்தேன், அதன் கண்ணரை தோறும் நுழைந்து வந்தேன். திட்டு திடர்களும் சுற்றி வந்தேன், மடை சீப்புக்கள் மோதி திறந்து வந்தேன். அப்ப மேல சொன்ன மாதிரி மலை காடு இதையெல்லாம் தாண்டி அணை அதே மாதிரி திட்டு இதெல்லாத்தையும் தாண்டியும் வந்து ஆறு வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
காயும் நிலத்தழல் ஆற்றி வந்தேன், அதில் கண் குளிர பயிர் கண்டு வந்தேன். ஆயும் மலர் பொழில் செய்து வந்தேன், அங்கென் ஆசை தீர விளையாடி வந்தேன். ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன், பல ஏரி குளங்கள் நிரப்பி வந்தேன். அதாவது மேடுகள், அதாவது ஏறாத மேடு. இப்போ மேட்டு நிலம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து தாழ்நிலத்திலையும் பார்க்க கொஞ்சம் உயரமான பகுதியை தான் வந்து நம்ம மேட்டு நிலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆறு வந்து அந்த மேடுகளையும் தாண்டி வரக்கூடியது. அதே மாதிரி ஏரி குளங்கள் ஏரி இப்படி இருக்கும்போது அதையும் வந்து இந்த ஆறு வரும்போது அந்த குளங்களா இருந்தாலும் ஏரியா இருந்தாலும் அதையும் வந்து நிரப்பி விடுதாம். ஊராத ஊற்றிலும் உட்புகுந்தேன், மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன். அப்ப எந்த ஒரு ஊற்றிலையும் வந்து ஊராத இருந்தாலும் அதுலயும் வந்து அந்த ஆறு வருமா. அதே மாதிரி மணல் ஓடைகள் அந்த பகுதியிலும் வந்து ஆறு வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1000 காலால் நடந்து வந்தேன், நன்சை அத்தனையும் சுற்றி பார்த்து வந்தேன். நன்சை அப்படின்றது வந்து ஒரு நிலத்தை வந்து சொல்றோம். அது பயிர் செய்கின்ற ஒரு நிலத்தை தான் வந்து நம்ம நன்சை அப்படின்னு சொல்றோம். அப்ப 1000 காலால் நடந்து வந்தேன். 1000 வழிகளில் வந்து இந்த ஆறு வந்து பாய்ந்து வருது. நன்சைன்னு சொன்னா நிலம், உழுகின்ற நிலம். அதையும் வந்து சுற்றி பார்த்து வந்தேன். அப்ப அதனூடாகவும் வந்து இந்த ஆறு வந்து வருதாம். நேயமுற புன்சை காட்டிலும் அங்கங்கு நீரை இறைத்து நெடுக வந்தேன், பஞ்சை அரைத்து நூல் நூற்று வந்தேன், சீனி பாகமாய் செய்து கொடுத்து வந்தேன். நெஞ்சம் உலர்ந்த நெடுநகரில் குழாய் நீராகவும் சென்று பாய்ந்து வந்தேன். மாங்கனி தேங்கனி வாரி வந்தேன், வாச மலர்களும் அள்ளி வந்தேன். தீங்கரும் பாயிரம் தள்ளி வந்தேன், மிக தேனும் தினையுமே சேர்த்து வந்தேன். அள்ளும் பகலும் அலைந்து வந்தேன், எங்கள் ஆளி இறைவனை காண வந்தேன். நில்லும் எனக்கினி நேரமில்லை, இன்னும் நீண்ட வழி போக வேண்டும் அம்மா. இது வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து இதை பாடியிருக்கிறாரு. அப்போ நாம் இதுவரைக்கும் வந்து தரம் 7 தமிழ் பாடத்தில் வந்து 2 பாடங்கள் வந்து படித்து முடிச்சிருக்கிறோம். முதலாவது வந்து அந்தரையினுடைய கதைகள். இப்போ நம்ம 2வது வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையோட 6 அப்படின்ற பாடலையும் வந்து படிச்சிருக்கிறோம். அப்போ இதுக்கு மீதி இருக்கிற பயிற்சிகளை வந்து நாம் அடுத்த வகுப்பறையில் வந்து தொடர்ந்து செய்வோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.